கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு கூட இந்த காலை வேளையில கூடி வந்த நம் அனைவரையும் தேவன் தாமே தம்முடைய பரிசுத்தாவியினால வழிநடத்தி அவருடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே கேட்கும் வண்ணமாக, உணரும் வண்ணமாக சகலவித ஞானத்தையும் பலனையும் தந்து வழிநடத்தும்படியாக அவருடைய திருச்சமூகத்தில் நம்ம வேண்டிக் கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள்லையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த பாடத்தினுடைய தலைப்பு எலியாவும் பாகாலின் தீர்க்க தரிசிகளும் என்ற ஒரு தலைப்பில் நம்ம இந்த ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே கேட்டவங்க கூட இருக்கலாம். இது ஒரு பழைய சப்ஜெக்ட் தான். சகோதரர் ஆண்டன் ஃப்ரே அவர்கள் எழுதின ஒரு பாடம், நிழலும் பொருளுமான இந்த ஒரு பாடம் பலவிதமான ஆவிக்குரிய படிப்பினைகளை நம் மத்தியில் அங்கே வைக்க நாம் பார்க்கிறோம். எலியாவும் பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இந்த ஒரு பாடத்தில் ராஜாக்களினுடைய புத்தகத்தில் 1 ராஜாக்களினுடைய புத்தகத்தில் 17 மற்றும் 18ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சம்பவங்களை மத்தியமாக வைத்து நாம் இந்த ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஆக எலியாவை பற்றி நமக்கு ஒரு புதிய அறிமுகம் தேவையில்லை. எலியா ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி. மிக வல்லமையாக இஸ்ரேல் மத்தியில் அவர் செயல்பட்டதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் எந்த வம்சத்தில் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனான எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்கே நமக்கு அவங்க எலியாங்கிறவர் நமக்கு இங்கே அறிமுகமாகிறாரு. அப்போ அந்த எலியாங்கிற அந்த வார்த்தை பெயரினுடைய அர்த்தம் பாருங்க. எலி அப்படின்னாவே ஏலி அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பிரிவிலிருந்து வருது. ஆண்டவர் கூட ஏலி ஏலின்னு தன்னுடைய கடைசி நேரத்தில் அங்கே தேவனை நோக்கி அங்கே சத்தமிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எலியா என்கிற அந்த அர்த்தம் தேவன் என்னுடையவர், யெகோவா என் கடவுள், என் ஆண்டவர், என் தேவன் என்ற அந்த அர்த்தத்தை பொருந்தினதாக இருக்கிறது. யெகோவா மை காட் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த ஒரு பாடமானது ஆகாப்னுடைய ராஜாக்களுடைய காலங்களில் நிகழ்ந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகாப் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் மன்னிக்கணும் 30வது வசனம். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சகோதரி. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினையாதாற் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய
எத்பாகாலின் குமாரத்தி ஏசுபாலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு 32. தான் சமாரியாவிலேயே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தையே எடுப்பித்தான். ஆமா, அப்ப இங்க பார்க்கிறோம், அவன் நேபாத்தின் குமாரனாகிய எரேபியான் பாவங்களில் எரேபியான் வந்து ரொம்ப கொஞ்சமா பாவம் செஞ்சது போல இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அதை விட கர்த்தருடைய பார்வைக்கு மிகுந்த பொல்லாப்பானதை அவருங்க செய்கிறான்னு பார்க்கலாம். பாகாலுக்கு ஒரு பலிபீடம் கட்டி அந்த இடத்துல பாகாலை சேவித்து மாத்திரமல்ல, அவர் யாரை மனம் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசபேல். எசபேல் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். எசபேல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புறஜாதி ஸ்ரீ. அவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாக்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விக்கிர ஆராதனையே அங்கே அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களையும் தவறாக நடக்கும்படியாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வழி நடத்துறத பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 18-13 வாசிக்கலாம். எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது. அப்ப பாருங்க, வாசிங்க, இருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்ப எசபேல் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, கொன்று போட்டுறாங்க. கொன்று போட்டது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா, பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் மஸ்ரோத்தின் தீர்க்கதரிசிகளையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அங்கே என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா, தேசத்துல வந்து ஜனங்களை வந்து தவறாக வழி நடத்தும்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அங்கே மிகுந்த ஒரு அக்கிரமங்களை அங்கே நடப்பிக்கிறதுக்கு அங்கே ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஏறத்தாழ 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளும் 400 அஸ்திரோத்தின் தீர்க்கதரிசிகளும் அங்கே இருக்கிறதா நாம் பார்க்குறோம். எப்படின்னு பாருங்கள், எசபேல் நமக்கு தெரியும். நிழலில் வந்து அவங்க யாரை அங்கே குறிப்பிடுறாங்கன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2:20 நம்ம பார்க்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆமா, இப்போ எசபேலினுடைய அந்த அறிமுகம் அப்படிதான் ஆகுது. எசபேல் என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா, இஸ்ரேலினுடைய சகல கோத்திரங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக வழி நடத்தி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐடியல் ஒர்ஷிப்பு விக்கிர ஆராதனைக்கு அவங்கள என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா உந்த பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆகாப் வந்து ராஜாவாக இருக்கிறாரு, அவருடைய மனைவி வந்து எசபேல். அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா முற்றிலுமாக தேவனை மறந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, விக்கிர ஆராதனைக்கு வந்துட்டாங்க, பாகால ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகால், அஸ்ட்ரோத் இவங்களை ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. பலிகள்லாம் சாதாரண பலிகள் இல்லை, அதை நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட பலிகள்னு சொல்லிட்டு தேவன் இவங்க பேரில் எப்படிப்பட்ட ஒரு குறைகளை ஏற்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். எசபேல், ஆகாப்பு, இந்த விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பாஸ்டம் பார்த்தீங்களா 1 ராஜாக்கள் 17:1 அதில் வாங்க. இப்போ எலியா வந்து அங்கே அறிமுகமாகிற அந்த ஒரு காரியத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். இதனால தேவனுடைய கோபம் உண்டாகி அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தேசத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னுங்கிறத நம்ம வாசிக்கலாம். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஆமா, அப்ப என்ன பண்றார் தேவன், தேசத்துல மழை பெய்யாமவும் பனி பெய்யாமையும் இருக்கிறதுக்கு அங்கே அங்கே என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஏற்பாடு பண்ணிட்டாரு. இப்போ தேசத்தில் மழை இல்லை, பனியும் இல்லை. அதனால என்ன ஆகுங்க இயற்கையா? ஆமாம், பஞ்சம் உண்டாகும்,
விசேஷமா அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறான்னு கேட்டினா விவசாயத்தையும் அங்க இருக்கிற கால்நடைகளையும் சார்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இப்ப கால்நடைகளுக்கு தீவனம் இல்லை, தண்ணி இல்லை, மக்களுக்கும் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அப்ப மிகுந்த பஞ்சம், கடுமையான பஞ்சம் உண்டாயிட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் எலியா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க போய் சொல்றாரு. அப்ப ஏற்கனவே இது ஏற்பட்டிருந்தாலும் கூட எலியா வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நேராக ஆராப்புடைய அரண்மனைக்கு போய், அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அந்த உள்பலத்தோட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அங்க போய் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆகாப் முன்னாடி நின்று என்ன பண்றாருன்னா இந்த வருஷத்துல என்ன சொல்றாரு, என் வாக்கின்படி, பாருங்க என்ன ஒரு அத்தாரிட்டி பாருங்க, என் வாக்கின்படி மழை பெய்யாதிருக்கும், பனி பெய்யாதிருக்கும் என்று சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா இவங்க குழம்பக்கூடாது இல்லையா, எதனால இந்த ஒரு சாபம் உண்டாச்சு அப்படிங்கிற அந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இந்த மாதிரி அவர் தெளிவா பேசிட்டாரு. ஏன்னா இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருக்காரு வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13 17 வசனங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ பாருங்க, அது வந்து கண்டிஷனல், அதாவது நிபந்தனைக்குட்பட்டது. இந்த ஒரு விஷயம் என்னுடைய பிரமாணத்தின்படி நீங்கள் நடந்தால் என்னாகும், அதுக்கு அடுத்து அந்த ஆசீர்வாதம் பத்தி பேசுறார். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். அப்ப பாருங்க, ஏற்கனவே தேவன் வந்து எதையுமே என்ன பண்ண மாட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேஜிக்கலாவோ அல்லது வந்து எதுவும் சொல்லாமலோ அவங்கள அறியாமையா இருக்கிற அந்த ஒரு காரியத்துல தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சபித்தலோ சாபமோ ஆசீர்வாதமோ அங்க என்ன நடக்காது. தேவன் ஏற்கனவே அவங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. என்ன தெளிவுபடுத்தியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா தேசம் எப்படி இருக்கும், இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இல்லைன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்நிய தேவர்களை சேவித்தீர்களானால், நல்லா கவனிக்கணும், இது இஸ்ரேல் ஜனங்களுக்கான பாடம் இல்லை, நமக்கான பாடம். அது எப்படி நம்ம பார்க்க போறோம். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவித்தீர்களானால் தேசத்துல என்ன ஆகும், வானம் அடைத்து போடப்படும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, வானம் அடைத்து போடப்படும். மிருக ஜீவன்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப துன்பப்படுவீங்க. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அது கொஞ்சம் முன்னாடி சிஸ்டர். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி. ஆமா, முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். தேசம் எப்படி இருக்கும், செழுமையா இருக்கும். மழை பெஞ்சாதான் தேசம் என்ன ஆகும், செழுமையா இருக்கும். இப்ப நம்ம ஆடு மாடுகளுக்குன்னு ஏதாவது வளர்க்கிறோமா, என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அது மேயுது. நீங்க அவுத்து விட்டீங்கன்னா என்ன போகும், அது பாட்டுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். அதுக்கு தேவை
ஆனா என்ன ஆகுது, அதுகிட்ட இருந்து மட்டும் நம்ம ஆமா நல்ல போஷாக்கான விஷயங்கள் அதுகிட்ட மட்டும் வாங்கிக்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமும் படுறது இல்லை. அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா நமக்கு தேவையான அந்த ஒரு பால் என்ன பண்ணுன்னா அழகா கொடுக்குது. அதுக்கு மட்டுமா அது, ஆடு மாடுகளுக்கு வந்து இப்பதான் வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து மிஷினரி ஆயிருச்சு. பண்டைய காலங்கள்ல எல்லாத்துக்குமே என்னன்னா மிருக ஜீவன்கள் தான். கழுதையின் மேல சேணம் கட்டி என்ன ஆயிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அது எவ்வளவு லாங்கா, ரொம்ப லாங்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. கழுதையின் மேல சேணம் கட்டிடுவோம். ஒட்டகம், பாலைவனங்கள்ல ஒட்டகம். ஒட்டகத்தை ஏன் பயன்படுத்தினாங்க தெரியுங்களா? ஒட்டகத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? ஆமா, எவ்வளோ லாங்குனாலும் என்ன ஆகாது, பாலைவனங்கள்ல தண்ணிக்கு வேண்டியது இல்லை. அது 10 காலன் தண்ணியை வந்து தனக்குள்ள சேமிச்சு வச்சுக்கும். 10 கேலன்ஸ், அது எனக்கு அளவு தெரியல, எப்படி சொல்லத்துன்னு தெரியல. அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆர்கன் இருக்கு. அந்த தண்ணி என்ன பண்ணிக்கும், அதுக்குள்ள சேமிச்சு வச்சுக்கும். எப்போ தேவைப்படுதோ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும் அதுல இருந்து. ஒட்டகங்கள் எப்படிலாம் ஒரு சிறப்பு பாருங்க. பாலைவனங்கள்ல தான் ஒட்டகம் இருக்குது, இங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. அப்ப பாருங்க, அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறப்பான ஒரு வாகனங்களை அக்காலங்கள்ல தேவன் ஏற்படுத்தி இருந்தார். காலங்கள் மாறி நவீனம் யுகம் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பலவிதமான பிரயாணங்களுக்கு வந்து முறைப்பாடுகள் மாறிடுச்சு. இப்படியாக அந்த கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து மழை பெய்தால் தான் உண்டு. உள்ள இருந்து தான் அதுகளுக்கான உணவு கிடைக்கும். அப்ப இப்படியாக என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உபாகமத்துல சொன்ன அந்த வாக்கு தத்தம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவித்தால் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் தேசத்துல மழையை கட்டளையிடுவேன். ஒருவேளை நீங்க அந்நிய தேவர்களை சேவிச்சீங்கன்னா என்ன ஆயிடும், ஆமா மழை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சம் உண்டாகுங்கிற தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்கனவே வாக்குத்தத்தமா கொண்டு. இது ஆகாபுக்கு தெரியுமா தெரியாதா? ஆகாப் எந்த ராஜா? ஆமா, இஸ்ரேலின் ராஜா. யூதர்கள் 2 கோத்திரம் இல்லையா, பென்யமீன் மற்றும் ஆமா அந்த 2 கோத்திரம். அந்த கோத்திரத்தை தவிர மீதி எல்லாமே இஸ்ரேல் தான் சொல்றோம் நம்ம. இந்த அந்நிய தேவர்கள்லாம் யாருடைய தேவர்கள்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் வந்து புறஜாதி தேவர்கள். இதெல்லாம் வந்து சாத்தானுடைய அந்த காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடுகள். தேவனுக்கு எப்படிலாம் வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த ராஜாக்கள் மூலியமா எப்படிலாம் வந்து அவர்களுடைய மனதை மாற்றி அவர்களுக்கு எப்படிலாம் வந்து தொல்லை கொடுக்கணுமோ அப்படிலாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அங்க தொல்லை கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனா எலியா இந்த ஒரு சூழ்நிலையில எலியா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நிக்கல, உடனே கிளம்பிட்டாரு. பாருங்க, அதே கர்த்தர் தான் சொல்றாரு. 2வது வசனம் வாசிங்க, 17:2. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் தான் அதுக்கான வழிகளையும் காட்டுறாரு. எலியாவை, நீ இந்த இடத்துல நிக்க வேணாம், நீ கிளம்பிடு. எங்க போயிடு, கேரி தாற்றாங்கரையில போ. ஏன் இந்த கேரி தாற்றாங்கரைன்னு கேட்டீங்கன்னா, கேரி தாற்றாங்கரைங்கிறது ஒரு வழி. அதாவது எருசலேமுக்கும் சவக்கடலுக்கும் போற வழி அது. அங்கிருந்து சவக்கடலுக்கு தான் போகணும். தண்ணி சவக்கடலுக்கு போனா அங்க தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காது. ஆனா கேரி தாற்றாங்கரையில கர்த்தர் எலியாக்குனே ஒரு ஊற்றை ஏற்படுத்தி இருந்தார். அது மாத்திரம் இல்ல, அவரை போஷிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. 6வது வசனம் வாசிங்க, 5:6. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலேயே தங்கி இருந்தான். 4வது,
அந்த ஆற்றின் தண்ணீரையை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆமா, ரேவன்ஸ், காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இப்ப வந்து 6வது வசனம் வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காகங்கள் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கோம்? இது நம்ம பார்த்தோம், கமெண்ட்ரி நம்ம தேடினோம். காகங்கள் எங்கிருந்து கொண்டு வந்திருக்குன்னா பஜார்ல இருந்து கொண்டு வந்திருக்குதான். அங்க இருந்த பஜார்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்குது. வியாபாரிகள் இது பண்ணுவாங்கல்ல, அந்த வியாபாரம் செய்யறவங்கள்ட்ட இருந்து அது எடுத்துட்டு வந்திருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த கமெண்ட்ரி பார்க்க. அது எடுத்துட்டு வந்து என்ன யாருக்கு கொடுத்துச்சு? அது சாப்பிடல பாருங்க. எப்படி பாருங்க, ஒரு தேவனுடைய வழி நடத்தல் பாருங்க. அது சாப்பிடல, ஆனா அது என்ன கொண்டாந்துச்சு? ஆமா, அது சமைச்சதா சமைக்கலையா நமக்கு தெரியல. இல்ல எலியா அதுக்கப்புறம் ஏதாவது சமைச்சிருப்பாராங்கிறது நமக்கு தெரியல. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கொண்டாந்து எலியாவுக்கு அங்க வந்து கரெக்டா காலையிலயும் மாலையிலயும் கரெக்டா, என்ன ஒரு ஏற்பாடு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. தேவ ஜனங்கள் எப்படியுமே எப்படியாகிலும் போஷிக்கப்படுவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆனா ஒண்ணு, எலியா என்ன பண்ணாரு? ஆகாபினுடைய அரண்மனைக்கு போறாரு. எலியா பத்தி தெரியும். ஏன்னா எலியா எப்படி கேட்கிறாருங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆகாபுக்கு இந்த ஒரு உபாகமத்துல இருக்கிற அத்தனை காரியங்களும் தெரியும். தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. எலியா இப்ப என்ன ஆயிட்டாரு கேட்டாருன்னா, உலகத்துல இருந்து பிரிக்கப்பட்டாரு. இப்ப அவர் தேசத்துல இல்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு? தனியா போயிட்டாரு, செப்பரேட் ஆயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? வாசிங்க, யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். மத்தேயு 24:45. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். ஆமா, காலையும் மாலையும் எதை குறிக்குது? இந்த காலைங்கிறது சுவிசேஷ யுகத்தை குறிக்குது. மாலை, மன்னிக்கணும், மாலைங்கிறது சுவிசேஷ யுகத்தை குறிக்குது. காலைங்கிறது எதை குறிக்குதுன்னா 1000 ஆண்டு அரசாட்சியை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப தேசத்துல கடுமையான பஞ்சம் நிலவுது. புல்லு எது முளைக்கல, புல்லு எல்லாம் ட்ரை ஆயிருச்சு. மக்கள் எல்லாம் பசியிலும் தாகத்திலும் என்ன பண்றாங்க? தவிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணம் தாங்க செய்த தவறு அவங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வரல, மனதுல தோணவும் இல்லை. நல்லா கவனிக்கணும். இதனுடைய அடுத்தடுத்த படிகள் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த ஒரு பஞ்சம் தாங்கள் செய்த தவறுனால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களும் உணரல, ராஜாவும் உணரல, எசபேலும் அதுக்கு என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணல. ஸோ இதுதான் விஷயம். எசபேல் blamed எலியா. எசபேல் என்ன பண்றாங்கன்னா எலியாவை வந்து கடுமையா திட்டுறாங்க இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, அவரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. 3.5 ஆண்டு காலங்கள் மழை இல்ல. 3.5 ஆண்டு காலங்கள் மழை இல்ல. தேவன் எப்படி தெரியுங்களா? மழைய வந்து கொடுத்தும் விபத்துகளை ஏற்படுத்த முடியும், கொடுக்காமையும் பிரச்சனைகளை கொண்டு வர முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? மழை இல்லைனாலும் ப்ராப்ளம் தான், மழை அதிகமா வந்தாலும் ப்ராப்ளம் தான். இப்ப இங்க என்ன இல்ல, 3 ஆண்டு காலங்கள் மழை இல்லை. எப்படி இருக்கும் அந்த ஒரு பஞ்சம் நினைச்சு பாருங்க. அது ஏற்கனவே வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பலஸ்தீனிய தேசம் எல்லாம் முழுசுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரையான பகுதி தான். மழை பெஞ்சாதான் அங்க எல்லாமே உண்டு. அந்த மாதிரி
விவசாயமே மழையை நம்பி தான் இருக்கு. லூக்கா 4:25. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்கு அநேக விதவைகள் இருந்தார்கள். அப்ப என்ன இருக்காங்கன்னா, இதுல இருந்து இந்த என்ன ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, 3 ஆண்டு காலங்கள் அங்க வந்து தேசத்துல வந்து மழை இல்லை. அப்ப அநேக விதவைகள் ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம்? விதவைகள் அநேகர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பசினால. ஆமா, ஆண்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஏன்னா ஆண்கள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உழைப்புக்காக வெளியே போகணும். போய் அங்கே என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா பஞ்சத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே இறந்து போயிட்டாங்க. அதனால அநேக விதவைகள் அங்கே ஏற்பட்டாங்க. யாக்கோபு 5:17. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அப்ப எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்ப நம்ம என்னக்காக கருத்தா ஜெபம் பண்ணணுமோ அந்த ஒரு கருத்தை பத்தி இங்க என்ன பண்றேன்னா எலியாவை போல இருக்கணும் அப்படிங்கிறத. எலியா யாருக்கு அடையாளம்னு கேட்டீங்கன்னா சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் அங்க அடையாளமா இருக்காரு. அதாவது பூமியில எப்படி சபையும் கிறிஸ்துவும் இருக்காரோ அதை போல எலியா அங்க அடையாளமா அங்க காணப்படுறாரு. இப்ப வந்து ஜனங்கள் என்ன பண்றாங்க, தேவனை நோக்கி கதறாங்க. தேவனை நோக்கி என்ன பண்றாங்கன்னா அங்க கதறாங்க. இப்போ தேவன் வந்து ஜனங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எலியாவோ அங்க மீண்டுமாக பயன்படுத்துறாரு. 1 ராஜாக்கள் 18, 11 மற்றும் 12. 18. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் 11 மற்றும் 12. 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 11 மற்றும் இப்போது 12. நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்கிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபினிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இப்போ ஆண்டவர் தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ ஆகாப்ட போய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உன்னை வெளிப்படுத்து. என்ன வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஜனங்கள் வந்து தேவனை நோக்கி முறையிடுறாங்க. ஆகாப் வந்து எலியாவை தேடுறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் எலியா தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு மனதளவில் ஒரு ஒரு இம்ப்ரெஷன். இப்போ ஆகாப் தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஆகாப் அங்கே தேடிட்டு இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 18, 17 எப்படி கேட்குறாரு பாருங்க ஆகாப்பு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீயல்லவா என்றான். பாத்தீங்களா, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஆகாப் எல்லாருக்குமே என்ன ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா எலியா தான் இதற்கு காரணம். இந்த பஞ்சத்துக்கு எலியா தான் காரணம். அப்பயும் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் தேவனை விட்டு பிரிஞ்சு போனதுனால தான் இந்த காரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. மாறாக என்னன்னு கேட்டீங்கன்னா எலியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நம்மள எளிய இடத்துல வச்சு பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்டண்டம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க தேவனை பிரிஞ்சதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் இதுக்கு காரணம்பாங்க. அது காலம் இருக்கு. எலியாவை போல நம்ம வெளிப்படுத்துற ஒரு காலம் வரும். தேவன் ஏற்பாடு பண்ணுவாரு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை நம்ம உண்மையான சத்தியத்தை அங்க வெளிப்படுத்தும் பொழுது நம்ம பார்க்கலாம் அதை என்னன்னு. இப்போ எலியா என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா,
ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை அங்க வைக்கணும். ஆகாபுக்கு தான் செய்த தவறை உணர வைக்கணும். அவங்களுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு என்ன காரணங்கிறத அங்க அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யெகோவா தேவனை பிரிந்ததுனால தான், மெய்யான தேவனை பிரிந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக எலியா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஏற்பாடு பண்றாரு. அந்த ஒரு ஏற்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றியதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். இப்போது கார்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசுபாலியின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தியின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அரண்மனையிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது இந்த கர்மேல் பர்வதம். இந்த கர்மேல் பருவத்தை ஏன் எலியா தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, கர்மேல் பருவத்தினுடைய தோற்றம் அந்த மாதிரி ஒரு 1700 அடி தான். 1700 அடிங்கிறது ஒரு பெரிய ஏற முடியாத ஒரு ஹைட் இல்லை, விசிபிளாக இருக்கும். அரண்மனையிலேருந்து பார்த்தாவே விசிபிளாக இருக்கும் கர்மேல் பர்வதம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மேல் பகுதி எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டனாக இருக்கும். ஃப்ளாட்டனாக இருக்கும். அதாவது இந்த இந்த 950 பேர் மட்டும் இல்லை, 850 பேர் மாத்திரமல்ல, ஜனங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அது எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி அங்கே நின்று என்ன நடக்குதுங்கிறத பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே அந்த ஒரு நிலைப்பாடு உண்டாயிருக்கும். அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் கூட்டுங்க அப்படிங்கு அங்கே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகாப் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பாகாலுடைய அந்த ஒரு விக்கிரகத்தை அங்கே வந்து எரெக்ட் பண்ணுறாரு. எரெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, அதோடு கூட அந்த ஒரு பாகாலின் பலிபீடத்தையும் அந்த இடத்துல ஏற்படுத்துறாருன்னு பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி. ஆமா, இப்ப ஏற்கனவே கர்மேல் பருவத்தின் மேல என்ன இருக்குது? பாகாலுடைய விக்கிரக தோப்பு அங்க இருக்குதுன்னு பாக்குறோம். பலிபீடத்தோட கூடிய அந்த ஒரு பாகாலுடைய அந்த ஒரு இமேஜ் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து உபாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாங்க. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாயிருக்க தெரிந்து கொண்டார். உபாகமம் இதுதான் சொல்லுது, தேவன் எப்படி அந்த ஜனங்களை வந்து தெரிந்து கொண்டாரு அப்படிங்கிறத. இங்கே நம்ம இதை வந்து என்னன்னா, ஜனங்களை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது எலியாவோட நோக்கம். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள், எப்படி பரிசுத்தமான ஜனங்கள் அப்படின்னா, அவங்க வேற எந்த ஒரு விக்கிர ஆராதனையும் செய்வதில்லை, தேவனை தவிர வேற யாரையும் தொழுது கொள்வதில்லை, தேவனை மாத்திரமே அவர்கள் தேவனாக கொண்டுள்ள ஜனங்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படிப்பவர்களாக, தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாக, அவருடைய பிரமாணத்தை கை கொண்டு எந்த ஒரு அந்நிய தேவர்களையும் அங்க வணங்காத ஒரு விசேஷத்த ஒரு உலகிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டுமாக என்பதை தான் எலியாவோட நோக்கமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் அங்க வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆகாப் இருக்கிறாரு இல்லைங்களா. அந்த இடத்துல ஏற்கனவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல
தேவனுக்கு இருந்த பலிபீடத்தை உடைச்சிட்டு தான், தேவனுக்கு இருந்த பலிபீடத்தை அங்க எடுத்துட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா பாகாலோடைய பலிபீடத்தை அங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்கனவே அந்த இடத்துல யாருடைய பலிபீடம் இருந்துச்சு? ஆமா, தேவனுக்குன்னு பலிபீடம் இருந்துச்சு. ஜனங்கள் வருடம் தோறும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பலி செலுத்திட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா அந்த பலிபீடத்தை எடுத்துட்டு இப்போ பாகாலோடைய பலிபீடத்தை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வைத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆகாபுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, ஜனங்களை கூட்டணுமா கூட்டுறேன், தீர்க்கதரிசிகள் வரணுமா வரேன், வேற என்ன நான் பண்ணணும், எனக்கு தேவை மழை. ஆகாபுக்கு தேவை மழை. தன்னுடைய ஜனங்கள் சாகக்கூடாது. தன்னுடைய ஜனங்கள்னா அவரு அக்கறையினால இல்லை, தன் தேசத்துல மழை வேணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அரண்மனையில் இருக்கிறது என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். கடைசியா இவரே எங்க வரணும்? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க எல்லாத்தையும் அங்க கூட்டுறாருன்னு பாக்குறோம். 1 ராஜாக்கள் 18:20. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. எத்தனை பேரு? பாகாலோட தீர்க்கதரிசிகள் 450 பேரு, அஸ்ட்ரோத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், மொத்தம் எத்தனை பேருங்க? 850 பேர் வந்துட்டாங்க, கேதர் ஆயிட்டாங்க. ஜனங்களும் என்ன ஆயிட்டாங்க கேட்டீங்கன்னா அதிகாலையிலேயே எங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேதர் ஆயிட்டாங்க. இப்ப நடுவுல பலிபீடம் இருக்கு, பாகாலோடைய பலிபீடம் இருக்கு. இந்த பாகால் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதலா ஏன் இந்த ஜனங்கள் என்ன மாதிரியான பாவங்கள் பண்ணாங்க, என்ன மாதிரியான அக்கிரமங்கள் பண்ணாங்கங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். பாகாலோட இமேஜ் போடுங்க பிரதர். இது பாகாலோடைய இமேஜ் இல்ல பிரதர், நான் ரெட் கலர்ல கொடுத்திருந்தேன்ல, அது கொடுங்க. சரி, அந்த தோற்றம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இமேஜோட தோற்றம் இதுதான் பாகால். இது ஒரு வெண்கல சிலை. இந்த சிலை எப்படி இருங்க? வெண்கல சிலை. இதுல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா ஒரு ஹாலோ இமேஜ், அது ஹாலோ இமேஜ். ஆமா, இப்ப பாருங்க, அந்த வெண்கல சிலைக்கு அடியில என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா விறகுகள்லாம் வெற்றி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆமா நெருப்பு மூட்டுவாங்க, நல்லா நெருப்பை மூட்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வெண்கலம் என்ன ஆகும் தெரியுங்களா? பழுத்துரும், சிகப்பு நிறமா மாறிடும். இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாகாலோடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பச்சை இளம் குழந்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து தீர்க்கதரிசிகள் கையில கொடுப்பாங்க. தீர்க்கதரிசிகள் அப்படியே அதை வாங்கி பாகாலோடைய கரங்கள்ல கொடுக்குற மாதிரி அது அப்படியே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அப்படியே உருண்டுட்டு போய் என்ன ஆகும், உள்ள நெருப்புக்குள்ள விழுந்துரும். யோசிச்சு பாருங்க அதனுடைய விவரங்களை. எப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜனங்கள். பலிபீடம் அப்படிங்கிறது வேற விஷயம், விக்கிரக ஆராதனைங்கிறது இன்னொரு பக்கம். ஆனா பலி செலுத்துதல் பாருங்க எந்த அளவுக்கு கொடூரமானதா இருக்குதுன்னு பாருங்க அந்த காலங்கள். ஆகாப் யாருங்க? இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய பிரமாணங்களை அறிஞ்சவர். ஏன்னா ராஜானா பிரமாணங்களை முழுமையா தெரிஞ்சிருக்கணும். பிரமாணங்களை தெரியாதவங்க ராஜாவா இருக்க முடியாது. பிரமாணங்களை தெரிஞ்சவர், ஜனங்களை வழிநடத்த தெரிஞ்சவர், எல்லாவற்றையும் கற்றறிந்தவர். என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட பாவங்களுக்கு உட்பட்டு இருக்காரு. காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பின்னணியில யார் இருக்கா? எசபேல். எசபேல் இருக்காங்க. தக்கன்னு அந்த ஒரு வெண்கலத்தினுடைய கரங்கள்ல அந்த பச்சை குழந்தைய கொடுத்தோம்னா என்ன இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முதல்ல அது கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, அதுக்கு எப்படிப்பட்ட மனநிலை அவங்களுக்கு இருக்கணும்.
பெத்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, தகனிச்சாங்க அப்படின்னு பார்க்கிறோம். குழந்தைங்களை தகனிச்சாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இப்படிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பாகாலனுடைய வர்ஷிப்பு அங்க இருந்ததா பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி தெரியுங்களா பண்ணுவாங்க? கீழே பாருங்க, மேல வாத்தியங்கள், இசை முழங்க. காலையில வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா, விறக பத்த வச்சிருவாங்க. நேரம் ஆக ஆக அந்த விறகு அந்த பழுக்க 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 பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, என்ன ஆவாங்க, அந்த மேல சத்தத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் இல்லை. அவங்க ஆட ஆட ஜனங்களுக்கு தன்னறியாம என்ன பண்ணிடுவாங்க கேட்டீங்கன்னா, தன்னறியாம தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் அவங்க கரங்களை கொடுத்து பலி செலுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப எலியானுடைய காரியத்துக்கு வருவோம். 850 பேரு. தேவனுடைய பக்கத்துல யார் பேர் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர். அந்த ஈக்குவேஷன் பாருங்க, 850/1. 850 பேரு, ஒரே ஒருவர். இப்ப இதுல விசேஷம் பாருங்க, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கிறோம். இப்ப எலியா தொடங்குறாரு. இப்ப கேட்கிறாரு ஜனங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு. 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து இப்ப என்ன பண்றாரு எலியா? முதலாவது எல்லாம் கூடி வந்திருக்கும் போது ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். என்ன சொல்றாருங்க? எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? எம்மட்டும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறது. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. குந்தி குந்தி நடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, காம்ப்ரமைஸ்ன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம அர்த்தம் கொடுக்குறோம். காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. எம்மட்டும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள். அடுத்து, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மிகுந்திருக்கிற. இப்போ எலியா கொடுக்கிற ஆப்ஷன்ஸ் 2. 1, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இப்ப இதுக்கு ஜனங்கள் என்ன சொல்ற பதில்? எதுவும் பேசல. ஜனங்கள் வாயே திறக்கல, வாய் மௌனமா இருக்கிறாங்க. எப்படி அவங்களால பேச முடியும்? இப்ப அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ள 2 நினைவுகள். அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தேவனை விட்டு பிரிஞ்சு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்ப அவங்க அந்த மனசு முழுக்க அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரக ஆராதனை தான் இருக்கு. அந்த புறஜாதி ஜனங்களோட என்ன ஆயிட்டாங்க, மிங்கிள் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க மனசு முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா தடுமாற்றத்தில் இருக்கு. அதனாலதான் எலியா இதை புரிஞ்சுட்டு தான் கேட்கிறாரு. ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கிறாரு, எம்மட்டும் 2 நினைவுகளால் இருப்பீங்க. இது நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி. பாப்பா இதுக்கான பாடம் என்னன்னு. எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எலியா அதோடு நிறுத்திடல. இந்த ஜனங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். என்னன்னு? ஒரு விளக்க உரை கொடுக்கணும். அது எப்படி தெரியுங்களா? காட்சியா கொடுக்கணும். அதைத்தான் இப்ப எலியா பண்றாரு. அடுத்து 22 வாசிட்டங்களா?
அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்தி இருக்கிறவன் நான் ஒருவன், பாகால் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேலே வைக்க கடவர்கள். நான் மற்ற காளைகளில் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தையே சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் என்னாலும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, சிஸ்டர் இப்ப என்ன சொல்றாருங்க? இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? அந்த பாகாலை பத்தி, பாகாலை என்ன தேவனா தெரியுங்களா? சன்காட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியில இருக்கு, சன்காடு. ஆனா இந்த கடவுள் தான், அவங்க வணங்குற இந்த கடவுள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா செழிப்புக்கான கடவுள். மழை பெய்யறதுக்கு, தேசம் செழுமையா இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த தேவனை தான் வணங்குவாங்க. இந்த தேவனை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. என்ன இல்லை, மழை இல்லை, மழை இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம் பாருங்க. இப்போ எலியா சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களில் நான் மாத்திரமே மீந்தி இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, விறகு அடுக்குங்க, காளையை சந்து சந்தா வெட்டுங்க, அதை என்ன பண்ணுங்க, விறகு மேல வைங்க. வச்சுட்டு பாத்தீங்க சிஸ்டர், இருபத்தி 4, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அக்னியினால் உத்தரவு அருளுகிற தேவனே. சரியா? அதுவும் ஜனங்கள் என்ன விசேஷம் என்னன்னு பாருங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். என்ன சொல்றாங்க? சரியா இருக்குங்க, நியாயமா இருக்கு. இது கொஞ்சம் நியாயமா இருக்கு, பண்ணிடலாமே, அப்படியே பண்ணிடலாம். அதுவும் ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாரு தெரியுங்களா? தேவனுடைய அந்த பிரதிநிதி எப்படி கொடுக்குறாரு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிங்க. வெளிப்படைத்தன்மை பாருங்க. அடுத்து 3406 எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அப்படிதான் கொடுக்கல. இப்ப இதுல இன்னும் என்ன கேட்டீங்கன்னா, இதுல கொஞ்சம் தந்திரமும் பண்றாங்க. உள்ள ஒரு தீர்க்கதரிசி மறைஞ்சுக்கிட்டாராம், அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு தீர்க்கதரிசி மறைஞ்சு நின்ட்டாராம். எதுக்கு தெரியுங்களா? ஏற்றுப்படையில பத்த வைக்கிறதுக்காக. சரியான நேரத்துல பத்த வைக்கிறதுக்காக உள்ளவரும் அப்பய கொடுத்துருக்காரு. அது அவங்களுடைய வழக்கமான பலிபீடம். அதனால எப்படி ஜனங்களை அவங்க ஏமாத்தணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஏற்கனவே அப்படி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நோ தட் ஹவு டு டிசீவ் த பீப்புள்ஸ். எப்படி ஜனங்களை ஏமாத்தணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உள்ள ஒரு ஜனங்களை உள்ள ஒரு தீர்க்கதரிசி ஒண்டிக்கிட்டு என்ன பண்ணுவாராமா, ஜனங்களுக்கு இது வரைக்கும் அப்படிதான் காட்டியிருப்பார் போல இருக்கு. இப்பயும் அப்படி பண்ணலாம்னு நினைச்சாரா என்னன்னு நமக்கு தெரியல. அது சகோதரங்க குறிப்பிட. அதனால 3.3406 இருக்கான். நீங்க வேணா நோட் பண்ணிக்கங்க, வாய்ப்பு இருந்தா வாசிங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, காளை வெட்டப்படுது, விறகு மேல கிடத்தப்படுது. மாத்திரமல்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26வது வசனம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி. இல்ல, நீங்க 25 வாசிங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீங்களே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்களே உங்க சாய்ஸ் எடுத்துக்கங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன ஆகும்?
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். எப்படி ஆடினாங்களாமா? அந்த காட்சியை நம்ம பார்த்துருக்கணும். குதித்து குதித்து ஆடினார்கள் எல்லாரும். 450 பேர் எப்படி ஆடி இருப்பாங்க பாருங்க. ஒரே மேளத்தாளத்தோட என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடும், பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லிட்டு காலை தொடங்கி மதியம் மட்டும் ஆடி இருக்காங்க. ஆனாலும் உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, ஆமா மறு உத்தரவு அங்க பிறக்கவும் இல்லை. இப்பதான் எலியா வந்து வாயை திறக்கிறாரு மத்தியானத்துக்கு அப்புறம். 27வது வசனம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். இப்போ வந்து எலிய எப்படிலாம் பரியாசம் பண்றாரு பாருங்க. நல்ல சத்தமா கூப்பிடும்பா, சத்தமா கூப்பிடுங்க. அவரு தூங்கிட்டு இருந்திருப்பாரு, தியானத்தில் இருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது பிரயாணம் போயிருப்பாரு, ஏதாவது வேலையா இருப்பாரு. நல்ல சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா என்ன பண்றாரு, அவங்கள ட்விஸ்ட் பண்றாரு இன்னும். ஏன்னா இங்க வந்து நமக்கு அந்திப்பலி வந்துருச்சு, டைமிங் ஆயிருச்சு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைமிங் இருந்துச்சு. அதுல கூட பாருவாங்க பர்ஃபெக்ஷன். 3 மணிக்கு கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அந்திப்பலி கொடுப்பாங்க. அதனால கரெக்டா அந்த டைம் சொல்றாரு. ஏன்னா 1 ராஜாக்கள் 18:29 வாசிங்க. மதியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி இல்ல செலுத்த 28 வாசிங்க சகோதரி. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். எப்படி நல்ல சத்தம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணிருக்காங்க, அவங்க உடம்பைய கீறி இருக்காங்க. இப்ப கூட நம்ம அதெல்லாம் பார்க்குறோம், நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். இப்ப பிள்ளைகளை தீ கடக்க பண்றதில்ல, என்ன பண்றாங்க, இவங்க தீ மிதிக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, நடந்த ஒரு காரியம் வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சம்பவம். அப்போ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தியான வேலை 21 மதியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரம் மட்டாக சந்தனம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சந்தனமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சன்னதம்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்க பாஷையில அவங்களுக்கு இருக்கிற மந்திரம், அவ்வளவுதான். பூஜை செய்யும் போது அவங்க சொல்ற அந்த மந்திரத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க பாஷையில சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு உத்தரவும் கூட அப்பயுமா கிடைக்கல. இப்ப எலியா என்ன பண்றாரு, தன்னுடைய டர்னை வந்து நம்ம கொஞ்சம் வேகமா போகணும், டர்னை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப 30வது வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம், வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தையே அவன் செப்பனிட்டு, உங்கள் இஸ்ரேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபினுடைய குமாரன் உன்னோட கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து போதும். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பலிபீடத்தை என்ன பண்ணிட்டாரு, தகர்த்துட்டாரு. தகர்த்து என்ன பண்றாருன்னா, இப்ப புதிய பலிபீடம் கட்டுறாரு. உனக்கு இஸ்ரேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி, இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்களுக்கு 12 கற்களை எடுத்து அங்க என்ன பண்றாருன்னா, அந்த பலிபீடத்தை என்ன பண்றாருன்னா
செப்பனிடுறாரு. செப்பனிட்டு அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. 32. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமாக ஒரு வாய்க்காலையே உண்டாக்கி என்ன பண்றாரு பாருங்க, இன்னும் அடிஷ்னலா ஜனங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, பலிபீடத்தை சுத்தி 2 படி அளக்கத்தக்கதாக அந்த இடத்துல 2 படி கூட்டுற அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைட் லெவல்ல ஒரு வாய்க்காலை உண்டு பண்றாரு. பலிபீடத்தை சுத்தி ஒரு வாய்க்காலை உண்டு பண்றாரு. விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேலே வைத்தான். பாருங்க, இந்த மாதிரி வைக்கிறாரு. 12 கற்களை வச்சு வாய்க்காலை உண்டு பண்ணி, வாய்க்கால் இங்க இல்லை, நீங்க அதை ரிமைண்ட் பண்ணிக்கங்க. வாய்க்காலை வச்சு வாய்க்காலை வெட்டி அந்த சுத்திலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே காளையை சந்து சந்தாக வெட்டி விறகுகள் மேல வைக்கிறாரு. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாக தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். மொத்தம் எத்தனை குடம் ஊற்றிருக்காங்க? 12 குடம் தண்ணி ஊற்றிருக்காரு. இப்போ அந்த தண்ணியில் எங்கே போய் நிற்கும்? வாய்க்காலில் தான் நிற்கும். சுற்றிலும் இந்த வாய்க்காலை சுற்றியும் தான் தண்ணி நிற்கும். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இருங்க. அது வந்து பிரேயர், அது ஒரு ஜெபம். இப்போ இதுதான் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்துருச்சு. ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எலியாவை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஊற்றி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, தண்ணி வந்து அங்க வாய்க்காலில் நிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, இன்னொரு விசேஷம் என்னன்னு கேளுங்க, வழியின் மேலேயும் ஊற்றுறாங்க. ஊற்றி தான் அந்த தண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா வடிஞ்சு அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்க்காலில் நிற்குது. மொத்தம் 12 கடன் தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்க்காலில் நிற்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ எலியா வந்து ஜெபம் பண்ணுறாரு. அவங்கள போல ஆடல, அவங்கள போல கீரிக்கல, அவங்கள போல என்ன பண்ணல, சத்தமா கத்துல இல்லைங்களா? ரொம்ப எளிமையா வண்டிட்டு உட்காந்து என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. 36, 37. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அவ்வளவுதாங்க. எப்படிப்பட்ட ஜெபம்? முதல்ல தேவனை வந்து என்ன பண்றேன்னா அறிக்கையிடுறது. தேவனை அறிக்கையிட்டு என்ன பண்றான்னு கேட்டா, இந்த ஜனங்கள் கேட்கத்தக்கதாக, இந்த ஜனங்கள் கேட்கணும், நீர் இஸ்ரவேலின் தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அவங்க மனசை நீங்க என்ன பண்ணணும்? திருப்பணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த ஜெபத்தை என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா கேட்டருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான ஒரு ஜெபம் பண்றாரு. சத்தம் போடல, ஒன்றும் பண்ணல. 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகனபலையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது இப்ப கர்த்தருடைய சமூகத்துல இருந்து என்ன வருதுங்க? அக்கினி இறங்கி முதலாவது சர்வாங்க தகன பலிய நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறது விஷயம்.
இறங்கி, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் அப்புறம் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும், அது மட்டும் இல்ல, வாய்க்கால் இந்த தண்ணி என்ன ஆகுது? இப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அவங்களே அறிக்கை பண்றாங்க. இதுதான் அந்த செயல் விளக்கம், டெமான்ஸ்ட்ரேஷன். இதுதான் பழைய ஏற்பாடு சம்பவத்துல ஒரு காரியத்தை நாம இங்க எடுத்து. இப்ப 40 வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். இப்ப பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு என்ன பண்றாருன்னா, எலியா அத்தனை பேரையும் பிடிச்சு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்றாரு? எல்லாத்தையும் சங்கரிக்கிறாருன்னு பாக்குறோம். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறு தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்படுவான். ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ரூல்ஸ் தான், பிரமாணத்தின்படி தான் செய்யறாரு. கர்த்தர் ஒருவரை கன்று வேறொருவருக்கு பலி செலுத்துகிறவன் என்ன பண்ணப்படுவான்? சங்கரிக்கப்படுவான். 20:3, அதே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ அவைகளை சமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரங்கள் ஆகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஏற்கனவே சொன்னதுதான், ஏற்கனவே சொன்ன காரியங்களை தான் தேவன் என்ன பண்றாருன்னா இங்க அங்க என்ன பண்றாருன்னா ஜனங்களுக்கு அங்க செய்யறாருன்னு பார்க்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்த சம்பவங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே வரிசையா பார்த்துட்டோம். இப்ப நம்ம எந்த ஒரு ஐடல் வர்ஷிப்பும் பண்ண போறது இல்லை, எந்த ஒரு விக்கிரக ஆராதனையும் நம்ம பண்ண போறது இல்லை. பண்றோமா யாராவது? இல்லைங்களா? பண்றவங்களுடைய பந்தியில நம்ம கலந்துக்கிறதும் இல்லை, வைராக்கியம் தான், எல்லாம் சந்தோஷம். இப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கூடக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப எலியா அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா கிளம்பிட்டாரு. ஏன்னா எசேபேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க எலியாவை கொல்றதுக்காக கொலை செய்யறதுக்காக தேடுவாங்க. நல்லாவே தெரியும். எலியா கிளம்பிட்டார். இது தப்பு இல்லை, அந்த இடத்துல நிக்கிறது தான் தப்பு. தேவனுடைய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. தேவனுடைய காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம நிக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் நமக்கு இல்லை. நிக்கிறது தான் தவறு. என்ன ஆச்சு? எலியா கிளம்பிட்டார். ஃப்ளட் அப். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பஞ்சம் வரும், இங்கேயும் கூட பஞ்சம் வரும். எப்படிப்பட்ட பஞ்சம் தெரியுங்களா? சொல்றாரு. என்ன சொல்றாரு?
ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, பஞ்சம் அல்ல. ஜல குறைவினால் உண்டாகி. நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த மாதிரியான கூடுகைகள், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான கூடுகைகள் நீண்ட காலம் தொடராது. தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? என்ன சொல்றாரு இங்க? என்ன சொல்றாரு? ஏன் காதுனா உள்ள என்ட்ரு ஆகட்டும். இருதயமாக பலகையில என்ன பண்ணுங்க? எழுதி வைங்க. அதனாலதான் சொல்றாரு, அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, தேசத்தின் மேல் பஞ்சத்தை வர பண்ணுவேன். அப்ப யாருடைய எரிச்சலுக்கு? எசபேலுடைய எரிச்சலுக்கு யாரு காரணமாயிட்டா? எலியா. எலியா யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? சபைக்கு. யாருமே நமக்குன்னு சொல்லவே இல்லை. நமக்கு எலியா அங்க அடையாளமா இருக்கிறாரு. வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 256 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதனுடைய பாடங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நமக்கு. லார்ட் சென்ட் எலியா டு ஆகாப். 1 ராஜாக்கள் 18-17 நம்ம வாசிச்சோம். கேட்கிறாரு, நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவனா? அந்த கேள்வி யாருக்கு வரும்? யாருக்கு வரும் சகோதர சகோதரிகளே? எஸ், நீங்க தான் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். பிளஸ் 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 வந்துச்சா இல்லைங்களா? சின்ன எக்ஸாம்பிள் கூட நடந்துச்சு இல்லைங்களா? நோட்டீஸ் கொடுத்ததுக்கே என்ன ஆயிட்டாங்க? டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னும் போய் நம்ம கிறிஸ்தன் மத்தியில இருக்கிற ஜனங்கள் மத்தியில யோசிச்சு பாருங்க. நம்ம நின்று பேசுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா எலியாவை போல கரேஜியஸா நம்மளால இருக்க முடியுமா? இது ஃபியூச்சரு மாத்திரமல்ல, இதுக்கு நீண்ட காலம் ஆகலாம், அல்லது காலங்கள் ஆகலாம், காலம் ஆகலாம். அது தேவனுக்கே வெளிச்சம். ஆச்சுங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு எசபேல் நான் யாருன்னு சொல்லிட்டேன். எசபேல் யாருங்க? கொஞ்சம் தெளிவா இப்போ ஓகே, கிறிஸ்டண்டம் அவ்வளவுதான். நீங்க அதை மட்டும் மனசுல வைங்க. எசபேல்னா யாரு? கிறிஸ்டண்டம். மெய்யான சபை அல்லாதவர்கள், தேவனையை பலவிதமான நாமத்தினால் அழைக்கிறவர்கள், பலவிதமான உபவாசங்களை செய்கிறவர்கள், பலவிதமான வழிபாடு நடத்துகிறவர்கள். அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னும் நமக்கு நிறைய பாடங்கள் தேவன் வைத்திருக்கலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களா தான். அடிப்படையா நம்மை அல்லாதவர்கள், மெய்யான சபையை அல்லாதவர்கள், எசபேல். ஆகாப் யாருங்க? சிவில் கவர்மெண்ட். கரெக்ட், சிவில் கவர்மெண்ட். ஜனங்களை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிட்டார்? விக்கிரக ஆராதனைக்கு காரணமா இருந்துட்டார். இதனால என்ன ஆச்சு? தேசத்துல பஞ்சம் உண்டாச்சு. அதாவது நம்ம ஆமோஸ்ல 8:11 வாசிச்சோம் இல்லைங்களா? மறுபடியும் வாசிங்க. இதோ நான் தேசத்தின்மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாப் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல,
ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான், இது நடக்கும். இந்த பஞ்சம் உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு வைங்க. என்ன வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம தேவனை மாத்திரம்தான் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம்தான் கேட்கிறோம். தேவனுக்கு மாத்திரமே நம்ம துதி ஆராதனைகளை செலுத்துறோம். தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே கேட்கிறோம். அதன்படியே நடக்க முயற்சிக்கிறோம். அவ்வளவுதான். இன்னொரு எஜமான் யாருங்க? மேமூன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தமிழ்ல? உலக பொருள். உலக பொருள்ங்கிற ஒரு வார்த்தையில நம்ம அதை மையப்படுத்துவோம். அது என்னன்னு நம்ம லிஸ்ட் பார்க்கலாம். அடுத்து யாக்கோபு 1:8 வாசிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் யாருக்கு? இன்னைக்கு காலையில் என்ன மண்ணா வாசிச்சோம்? மண்ணா என்ன வாசிச்சோம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. கரெக்ட். அப்ப இருமனம்னா என்ன அர்த்தம்? ஆமா, கடைசி என்ன முடிச்சது அந்த வார்த்தை இல்லைங்களா? அதன் பாடுகள் போதும். அந்த ரெண்டு மனம் நாளை தினத்தை குறித்த கவலை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தை குறைக்குது. ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய ஓட்டத்தை தடை பண்ணுது. நம்ம ரொம்ப ஸ்லோவா இந்த ஒரு இலக்கு அடைகிறதுக்கு அது தடைகளா இருக்கு. நாளைய தினத்தினுடைய கவலைகள், மேமோன்ஸ், உலக பொருள். என்னென்னலாம் உலக பொருள்? நீங்க ஒண்ணு உலக பொருள்லாம் எல்லாமே இது மட்டும் தான் நினைக்க கூடாது. பணம் மட்டும்தான் உலக பொருள் அல்ல. பார்க்கலாம். யாக்கோபு 1:8 தான் வாசிச்சிங்க. யாக்கோபு 1:8 வாசிச்சிட்டீங்களா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அப்ப தேவனா உலக பொருளா? முன்னாடி இலக்கா பின்னானவைகளா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? பின்னானவைகளை பல வேளைகள்ல அநேகர் தங்களுடைய நேரத்தை எப்படி தெரியுங்களா செலவு பண்றாங்க? சகோதர சகோதரிகளே, இது நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்த விஷயங்களையே பேசியே தங்களுடைய நேரத்தை என்ன பண்றாங்க? இழக்கிறாங்க, வீணடிக்கிறாங்க. நடந்த விஷயங்களை பேசியே தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் கடந்தவை, மறுபடியும் என்ன ஆகாது? மாற்ற முடியுங்களா நம்மளால? டைம் மிஷின் எதாவது வச்சிருக்கோமா? டைம் மிஷின் என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ மணி என்னங்க? 12 மணி. இப்போ நம்ம ஒரு 10 மணிக்கு ஒரு தவறு செஞ்சிருப்போம். அது இருந்திருந்தா அது செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னா டைம் மிஷினை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 10 மணிக்கு போய்க்கலாம். பத்து மணிக்கு போயிட்டு அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? 12 மணி. அது டைம் மிஷின் கிடையாது, இது வாழ்க்கை.
அதான் இருமனத்தை பத்தி அங்க பேசுறாரு. பிகைண்ட் அண்ட் ஃபார்வர்ட். சின் டு டெத், பாவத்துக்கு மறிக்கிறது ஒரு வகை, ஒபீடியன்ஸ் டு ரைட்ஸ் இன்னொரு வகை. பாவத்துக்கு மறிக்கிறது ஒரு வகை, ஒபீடியன்ஸ் டு ரைட்டியஸ்னஸ் ஒரு வகை. ஃபார்ம்ட் அண்ட் பாசிட்டிவ் டிசிஷன், சரியான கச்சிதமான நேர்த்தியான சாத்தியக்குரிய விஷயங்கள் பத்தி சிந்தனை செயல் எல்லாம் அப்படிதான் இருக்கணும் இல்லைங்களா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க. எலியா சொன்னாரு இல்லைங்களா? என்ன சொன்னாரு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் நலமானதை பற்றி கொள்ளுங்கள். நலமானதை இன்றைக்கு பற்றி கொள்ளணும். அந்த கிரிப்னஸ் நமக்கு என்ன கொஞ்சம் கூட விடக்கூடாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம். இதுதான் நம்மளை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற விஷயம். எசையா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இது ராஜ்யம். ராஜ்யத்துல அவங்களுக்கு பாதை பெருசா தான் இருக்கும். இப்ப நம்ம எந்த பாதையில் நடந்துட்டு இருக்கிறோம்? குறுகலான பாதையில் நடந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். கொஞ்சம் சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம், அதிகம் சிரமம்னு நினைக்கிறவங்களுக்கு அது அதிகமா சிரமத்தை கொடுக்கறதா தான் இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவா நம்ம நினைச்சோம்னா பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா நினைச்சோம்னா நெகட்டிவா தான் இருக்கும். அன்பான சகோதரரே, பிலிப்பியர் 3:13 வாசிட்டோமா? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஸோ எந்த காரியம் எல்லாம் நம்மளை தேவன்ட்டு பிரிக்குதோ அந்த காரியத்தெல்லாம் யோசிக்காம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கைவிட்டுறணும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரவே கூடாது. இன்னொரு ஆப்ஷனை என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கவே கூடாது. தேவனுடைய காரியம், தேவனுடைய பாதை, தேவனுக்கு ஆராதனை செய்தல், தேவனுடைய நிபந்தனைக்குட்பட்டு வாழ்தல், எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கியூவா கரெக்டா இருக்கணும். புத்தியுள்ள வேலைக்காரனாக நாம செயல்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலக பொருள் எதுவானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் எதெல்லாம் கொடுக்கிறார் பாரு, குறிப்பிடாரு பாருங்க. லிஸ்ட் பாருங்க. பெருமை, உலகத்துல நம்ம எதிர்பார்க்கிற பெருமை மேமோன்ஸ்ல வருது, இந்த லிஸ்ட்ல வருது. உலகத்துல நாம் எதிர்பார்க்கிற பெருமை, கல்வி, மாமிச இச்சை, நண்பர்கள், குடும்பம் கூட வருது. எளிமையா சொல்லணும்னா தேவன்ட்டு நம்ம பிரிக்கிற அதெல்லாமே மம்மூன்ஸ் தான். உண்மையுள்ள வேலைக்காரனாக செயல்படுகிற காரியத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் பேசியிருக்கார் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 42 44. அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் வேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவான். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான்.
தனக்குள்ளதை எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனே என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரர். சகோதரி 44 வரைக்கும் தான். மத்த 24 43 47. திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அலாரம் அதுதான் சகோதர சகோதரிகளே. எஜமான் என்ன நேரத்தில் வருவார்னு யாருக்கும் என்ன ஆகாது, தெரியாது. அதனால செய்த உடன்படிக்கையை என்ன நோக்கத்திற்காக செய்தோமோ, என்ன நோக்கத்திற்காக நம்ம இங்க அனைவரும் உட்கார்ந்துருக்கிறோமோ, அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நம்ம எப்பொழுதுமே தயாரா இருக்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனசை அலைப்பாய விடக்கூடாது. அலைப்பாயாம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே ரெடியா இருக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் நம்ம பயன்படுத்தணும். யாரா வேணா இருக்கலாம். பேசுறதால நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாமே ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இது தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை. இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு அது பொருந்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் எஜமான் என்ன நேரத்தில் வருவான் என்று. அதனால எப்பொழுதும் விழித்திருங்கள். ரெண்டு மனசா இருக்காதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன போடக்கூடாதுன்னா தள்ளி போடக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியா நாளைக்குங்கிற வார்த்தை நமக்கு பொருந்தாத வார்த்தை. வேவரிங் அண்ட் அன்ஸ்டேபிள் மைண்ட். யாக்கோபு 1:6-8 வரைக்கும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைப்பானாயாக. திருமணமல்லவன் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 7வது வசனத்துல கடைசி பகுதியை நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நினையாதிருப்பானாக. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலும் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம். செஞ்ச வேலைக்கு ஏதாவது தராமையா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நினையாதிருப்பானாக என்ற அந்த ஒரு எச்சரிப்பு நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிண்ட்லிங் ஏற்படுத்துது, அங்க ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. இன்ஸ்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு அங்க அது ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிலிப்பியன்ஸ் 29:30 நீங்க நோட் பண்ணிக்கங்க, வாய்ப்பு கிடைக்குமோ பார்த்துருங்க. 2 தீமோத்தேயு 3:7. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். எப்பொழுது கற்றாலும் பார்த்து பாருங்க, எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்தும் என்ன ஆயிடல, உணராதவர்களா இருக்கிறாங்க. நாட் ரியலைசிங். அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, கத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன ஆகல, உணர்வு இல்லை. காற்றினால் அலைப்பட்டவர்களாக என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இங்கேயும் ஒரு நோட்டு புக்கு காற்றுல பறக்குங்களா? பறக்காது. ஏன்னா நோட்டு புக் எப்படி இருக்கு? ஆமா, நல்லா வெயிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதே ஒரு பேப்பர் வையுங்க, பறக்கிறது மட்டும் இல்லை, நீங்க பிடிச்சிட முடியுமா? முதல்ல பேப்பரை பிடிச்சிட முடியுமா? ஒரு சிங்கிள் ஷீட்டை உங்களால் பிடிச்சிட முடியுமா? அதுதான்
பலருடைய மனதா இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இப்படியாக நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, கவனமாக இருந்து நம்மளுடைய காரியங்கள் இன்னதென்று தெரிந்தவர்களாக நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கவனமாக இருந்து நம்ம செயல்படுத்தணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 4-6. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதுரை போல் இருக்கிறார்கள். 4-6. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களில் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பாருங்க, இன்னைக்கு பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் என்ன ஆயிட்டாங்க கேட்டிங்கன்னா 450 பேர் எவ்வளோ சத்தம் போட்டாங்க, எவ்வளவோ என்ன பண்ணாங்க, பிரயாசப்பட்டாங்க. எலியை விட நேரம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஆகல? ஆமாம், அவங்களுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படலை. அன்பான சகோதர சகோதரியே, மெய்யான பலி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு எளிய ஒரு அடையாளமாக அங்கே பார்க்கிறோம். மெய்யான திருச்சபை அங்கே அடையாளமாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். மெய்யான பலி அங்கே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். The true sacrifice will be consumed. உண்மையான பலி அங்கே என்ன பண்ணப்படும்னா ஏற்றுக்கொள்ளப்படும். 6000 வருஷமாக இந்த ஒரு காரியம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆபக்கூக் 2:14. சீக்கிரம் முடிச்சிடலாம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எஸ்ஐயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இப்போ அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மையான சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அவங்க ஏற்றுக்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதுலேயே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை, சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், காதுள்ளவன். நம்ம தெளிவாகவும் உண்மையாகவும் என்ன பண்ணுறோம், நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். எலியா சொன்னது போல, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்ற அந்த எரேமியானுடைய வார்த்தையை நம்ம மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். எரேமியா 31:34-36. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். ஆமாம், அன்பான சகோதர சகோதரிகளே, 850 பேர் மத்தியில் ஒரே ஒரு எலியா தான் இருந்தார். ஆனாலும் அவர் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா தேவனை தான் சார்ந்திருந்தார். அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா பின்வாங்கவே இல்லை. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அவங்க சத்தம் போட்டும் எடுக்கக்கூடாத அந்த பலி எலியானுடைய சிறிய ஜெபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சா பார்க்கணும். அதனால தான் நம்மளை என்ன பண்ணோம், நம்மளை சிறுமந்தை என்று அழைக்கப்படுகிறோம். சிறுமந்தையாக இருக்கிற நாம் நம்மளுடைய மனம் தடுமாறாம என்னன்னு கேட்டிங்கன்னா அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாம் என்ன பண்ணோம், உறுதியாக்கும்படி நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளையும் நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம சரியான வகையில் நம்ம வழிநடத்தப்பட்டவர்களாக தேவனையே சார்ந்திருந்து நடக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக நம்ம பார்க்கிறோம். எலியானுடைய தீர்க்கதரிசிகளை அங்கே கொண்டு போட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு காரியம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா எபேசியர் 6:17 அதை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். 6 வெளிப்படுத்தல் 20:9 எபேசியர் 6:17 வாசிச்சு முடிக்கலாம்.
ரட்சணியம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 20:9. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் செய்ய வேண்டியகளை ஏற்ற வழியில செய்வார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஒரு வேலையை நம்ம சரியா செய்யும் பொழுது, நாம் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு முயற்சிகளுக்கு நிச்சயம் தேவன் என்ன பண்ணுவார்னா பலனளிப்பார். அனுதின பலியின் ஜீவியத்துல நாம் மனம் தளராமல் என்ன பண்ணணும் கேட்டினா, ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.